கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீட்டில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு காலையில் எழும்பி உட்கார்ந்து ஏதோ ஒரு வியாதி நிமித்தம் ஒரு விதமான பயத்தோடு நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். நான் மரிச்சிருவனோ, நான் மரிச்சிட்டேன்னா, இறந்துட்டேன்னா என் குடும்பம் என்ன ஆகும்? இந்த வியாதி ஒருவேளை மரணத்திற்கு ஏதுவான வியாதி எனக்கு இருக்குதா தெரியலையே, இன்னும் வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி உங்கள் எண்ண அலைகளை நீங்கள் அலசி கொண்டிருக்கிற நேரத்தில் அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கத்தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு ஒரு மங்கள வார்த்தையோடு உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார். அழகான வசனம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். எசேக்கியா ராஜாவுக்கு வந்த அந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் அனுமதிக்கப்பட்டது என்று சொன்ன உடனடியாக சுவர் பக்கமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி கதறினார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மை முத்தமாய் நடந்து கொண்டேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி ஒரு சின்ன விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் சொன்னார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். அவன் அந்த விண்ணப்பத்தை வைக்கும்போது சந்தோஷமாக வைக்கல, அழுதுகிட்டு கண்ணீரோடே சொன்னான். அடுத்து சொல்றாரு, உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு நான் உன்னை குணமாக்குவேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை ஏதோ ஒரு விண்ணப்பம் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நீ வைத்திருக்கலாம். அது எனக்கு கேட்கப்படலையேன்னு நீ கடந்த நாட்களில் அழுது புலம்பி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்க போறாங்க, ஆண்டவரே, என்ன மாதிரி தானே எசேக்கியாவும் கண்ணீரோட உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அவனுக்கு அந்த விண்ணப்பத்தை கேட்டு 15 வருஷம் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தீங்களே, எனக்கு செய்ய மாட்டீங்களா? நீர் பாரபட்சம் இல்லாத தேவன் தானே அப்படின்னு இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நீங்கள் செபியுங்கள். இன்றைக்கு சங்கிலி தொடர் அற்புதம் உங்களுக்கு நடக்கும். உன்னுடைய மரண கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பார். உன்னுடைய மரணத்திற்கு ஏதுவான வியாதி ஆண்டவர் மாற்றுவார். ஒருவேளை சின்ன வயசு, ஆண்டவரே, அதுக்குள்ளால எனக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சு, அதுக்குள்ளால எனக்கு பிளட் கேன்சர் வந்துருச்சு, அதுக்குள்ளால எனக்கு போன் கேன்சர் வந்துருச்சு, கண்ணீரோடு இருந்தீங்கன்னா இன்னைக்கு எசேக்கியாவை போல ஆண்டவரை நோக்கி கதறி, ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாக உண்மை முத்தமாக நடந்தன்றதை நினச்சி பாருங்கன்னு சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் உண்மை முத்தமாக நடக்கலைன்னா, ஆண்டவரே, இதுக்கு மேலே நான் உண்மை முத்தமாக நடப்பேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் பாதியில் விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது ஆண்டவரே, நான் முழுசாக வாழ்ந்து முடிக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டபடி 70 வயது பலத்தின் மீதியால் 80 வயசு நான் வாழ்ன ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். இன்றைக்கு எல்லா மரண கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். நிறைய பேர் காலையிலே உட்காந்து சின்ன வியாதி கூட மரணத்துக்கு எதுவாக மாறிடுமோன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருந்தீங்கன்னா அது சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ, எப்பேற்பட்ட மரணத்திற்கு எதுவான வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனக்கு விருப்பம் உண்டு, சுகமாகும். அன்னைக்கு வாலிபனே எழும்பு, ஒரு சின்ன வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை செத்துப்போன வாலிபனை உயிரோடு எழுப்பினது. தலிதா பூமி, ஒரு சின்ன வார்த்தை, சிறு பெண்ணை எழும்பு அப்படின்னு அர்த்தம். செத்துப்போன அந்த சின்ன பிள்ளை உயிரோடு எழும்பிருச்சு. இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். அவர் எல்லா வியாதிகளையும் குணமாக்குகிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவரிடத்துல வந்த அத்தனை வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். குருடர்கள், சப்பானிகள், ஊமையர்கள், சூம்பின உறுப்புடையவர்கள், கைகால் விளங்காதவங்க, பிசாசின் பிடியில் இருந்த அத்தனை பேருக்கு அற்புதம் நடந்துச்சு. இன்றைக்கு இந்த மங்கள வார்த்தை கேட்கிற பார்க்கிற அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த வசனத்திலிருந்து ஒரு வல்லமை உனக்குள்ளே கடந்து வருகிறது. இந்த வார்த்தையை நீ பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை, ஜீவனுள்ள வல்லமை உனக்குள்ள இறங்கி எல்லா கட்டுகளை அவிழ்க்கிறது. மரண கட்டுகளை அவிழ்க்கிறது. மரண போராட்டம், மரண இழுவேலை கிடத்துக்கிட்டு வாழ்வா சாவானு இழுக்கிற ஒரு சிலர் இந்த நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் அந்த மரணத்தின் குகையிலிருந்து உன்னை எடுத்து உனக்கு ஆயுசின் வருஷங்களை கூட்டுவார். நம்பிக்கையோட ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி.
வியாதியினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு இந்த வசனத்தின்படி ஒரு தொடுதல் உண்டாகட்டும். உடைய தழும்புகளினால இவர்கள் குணமாகட்டும். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி வியாதிகள் எல்லாம் குணமாக்கி அக்கிரமங்களை எல்லாம் உனக்கு மன்னித்து உன்னை அழிவிலிருந்து விடுவிப்பேன் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும். ஆண்டவரே, அவருடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும், அது வியாதியை குறித்தாக இருந்தாலும், வேலையை குறித்தாக இருந்தாலும், இல்லாவிட்டால் தொழிலை குறித்தாக இருந்தாலும், ஊழியத்தை குறித்தாக இருந்தாலும், வரங்களை குறித்தாக இருந்தாலும், பாவமன்னிப்பை குறித்தாக இருந்தாலும், எல்லா விண்ணப்பங்களை கர்த்தர் இன்றைக்கு கேட்டு இவர்களுக்கு பதில் தாரும். இந்த கண்ணீரை கண்டு என் பிள்ளைகளுக்கு வாழ்வு தாரும். கண்ணீரோடு நின்ற ஆகாருடைய கண்ணீரை கண்டு அந்த ஆகாருடைய பிள்ளைக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர், ஆகாருடைய பிள்ளையை பிழைக்க பண்ணின ஆண்டவர். ஒருவேளை ஏதாவது தாய் தகப்பன்மார்கள் தன் பிள்ளை மரித்து விடக்கூடாது என்று கதறிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கும் கர்த்தர் தெய்வீக சுகத்தை தார். தீர்க்காயுசு அவர்களுக்கு உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், செயலிழந்த உறுப்புகள் செயல்படுவதாக ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே.